எந்த செய்தி வெளியிடப்பட வேண்டும், எந்த அளவிற்கு அந்த செய்தி இருக்க வேண்டும், ஆதரவு எதிர்ப்பு என்கின்ற தலைப்பில் நடந்த அந்த விவாதம். ஏன்னா எதுக்காக மூன்றாவது மொழி என்கின்ற தமிழ்நாடு கேட்ட கேள்வி. இந்தி எனக்கூடிய இலக்கியமே இல்லாத ஒரு மொழி, இலக்கணமே இல்லாத ஒரு மொழி. சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக்க வேண்டும். ஏன்னா வீட்டுல பாரம்பரிய மொழிகளை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த விதமான முன்னேற்றத்தையும் எந்த பாஜக அரசும் இதுவரை நிரூபித்து காட்டவில்லை. வணக்கம் தொடர்களே, ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடக உலகத்தை ஒலுக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை, விஜய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வெளியாகி வந்த நீயா நானா என்கின்ற அந்த விவாத நிகழ்ச்சி மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவும் எதிர்ப்பும் என்கின்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அந்த தொலைக்காட்சியால் ஒளிபரப்ப விடாமல் தடுத்த பாஜகவினுடைய அதிகாரத்தின் கை. இதுதான் இன்றைக்கு பெரிதாக பேசப்படுகிறது. இது ஏன் இந்த அளவிற்கு பேசப்பட வேண்டும்? அப்படிப்பட்ட முக்கியத்துவம் என்ன அதில் இருக்கிறது? ஒரு ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பதுதான் ஒரு மக்களினுடைய கருத்து சுதந்திரத்திற்கு அத்தாட்சி. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 19(1) அது மக்களினுடைய கருத்து சுதந்திரத்தை சொல்லுகிறது என்றால் அந்த இடத்தில்தான் அது ஊடக சுதந்திரத்தையும் சொல்லுகிறது. ஊடக சுதந்திரம் என்பது அடிப்படை சுதந்திரம் என்று எந்த இடத்திலும் அரசமைப்பில் சொல்லப்படவில்லை. ஆனால் மக்களினுடைய அறியும், தெரிந்து கொள்ள வேண்டிய, கேட்க வேண்டிய எல்லாவற்றுக்கும் பொருந்து கொள்ள வேண்டிய அந்த சாதனம் ஊடகம், அதனுடைய சுதந்திரத்தை தான் அது பிரதானமாக பேசுகிறது. எனவேதான் 19(1) தொடர்பான பல்வேறுபட்ட வழக்குகளில் இந்திய உச்சநீதிமன்றம் அதைத்தான் கருத்து சுதந்திரத்திற்கு ஒரு அடிநாதமாக பேசியிருக்கிறது. பல தீர்ப்புகளை குறிப்பிடலாம். குறிப்பாக அந்த இந்தியாவினுடைய அவசரகால நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால், 1975 அவசரகால நிலையை எடுத்துக்கொண்டால், எந்த செய்தி வெளியிடப்பட வேண்டும், எந்த அளவிற்கு அந்த செய்தி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் தீர்மானித்தது அப்பொழுது இருந்த இந்திரா காந்தி தலைமையிலான அரசுதான். அப்பொழுதுதான் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியினுடைய அதிகாரம் பத்திரிகைகளினுடைய குரல் வலையை எந்த அளவுக்கு நெரித்தது என்றால், பல பத்திரிகைகள் தலைப்புச் செய்தி, தலையங்கம் போன்ற இடங்களில் எதுவுமே இல்லாமல் அப்படியே பிளாங்காக வெளிவந்தது, அப்படியே வெற்றிடமாக வெளிவந்தது. இந்தியாவினுடைய இருண்ட காலம், சுதந்திரம் ஒரு இருண்ட காலத்தை கடந்து கொண்டிருக்கிறது என்றார் அன்றைக்கு நாடு முழுவதும் சென்று பரப்புரை செய்த பெருந்தலைவர் காமராசர். அப்பொழுது அவருடைய உரை நவசக்தியில் வரும். நான் அதை எல்லாம் ஆழ்ந்து படித்திருக்கின்றேன். ஒவ்வொரு இடத்திலும் பேசுவார். இது ஒரு இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்றார். அவர் மட்டுமல்ல, லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அதை சொன்னார், அசோக் மேத்தா அதை சொன்னார், நிஜலிங்கப்பா அதை சொன்னார். இன்னும் ஏராளமான தலைவர்கள் சிறைப்படுத்தப்பட்டனர். அப்படிப்பட்ட காலத்தை போன்றே இப்பொழுதும் பார்த்தீர்களானால் ஊடக சுதந்திரம் நெருக்கப்படுகிறது, பல்வேறு வகையில் நெருக்கப்படுகிறது. நாமெல்லாம் சொல்றோம், இப்போ இருக்கக்கூடிய அந்த இப்படி இந்த யூடியூப் போன்றவை, ஃபேஸ்புக் எல்லாமே நம்ம சொல்றோம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு சுதந்திரத்துக்கான ஒரு வழிமுறைகள் தான், வாசல்கள் தான். என்னன்னா அப்படியெல்லாம் இல்லை. நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் போடாது, இதெல்லாம் போடு, இதெல்லாம் அனுமதிக்க முடியாது என்று ஏகப்பட்ட கட்டளைகள். ஆனால் அவர்கள் அவ்வாறு சொல்லக்கூடிய அனைத்துமே பார்த்தீர்களானால் இந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த உரிமை பிரச்சனைகள். அதை போலத்தான் நீயா நானா நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்கள் நெறியாளராக இருந்து தொடர்ந்து செய்து வரும் அந்த நிகழ்ச்சியில் மும்மொழி திட்டம் குறித்து, கொள்கை குறித்து ஆதரவு எதிர்ப்பு என்கின்ற தலைப்பில் நடந்த அந்த விவாதம் மிக நேர்த்தியாகவே அதை கொண்டு போவார்கள். நான் பல விவாதங்களை நான் பார்த்திருக்கின்றேன். மிக சிறப்பாக அதை கொண்டு செல்வார். அதில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் என்று கூட சொல்லலாம் கோபிநாத்தை, அந்த அளவுக்கு அவர் கொண்டு போவார். இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க, அவருடைய கருத்தை கற்றுக்கொண்டு இதற்கு உங்களுடைய பதில் என்ன, எல்லாவற்றையும் பார்த்திருக்கனால் செதுக்கியதை போல அழகாக அதனை வைத்து அந்த 1 மணி நேரத்திற்குள், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஷூட்டிங் நடக்கும். ஆனால் ஒரு 1 மணி நேரத்திற்குள் அதை தொகுத்து சிறப்பாக அதை வழங்கிட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் எல்லாவற்றையுமே, அந்த உணர்ச்சி, உந்துதல், ஆழ்ந்த பார்வை, துக்கம் எல்லாவற்றையுமே அதை வெளிக்கொணர வேண்டும். அந்த மாதிரி அதில் நான் பொலிட்டிக்கலாக தான் அதை கொண்டு போவார் அவர். ஏன்னா விஜய் டிவி வந்துட்டு
கரண்ட் அஃபேர்ஸை வந்துட்டு சொல்லக்கூடாது, நியூஸ் எல்லாம் அது கிடையாது, அந்த பர்மிஷன் அவங்களுக்கு கிடையாது. எனவே மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையாக, சமூக கல்வி பிரச்சனையாக அதை அவர் எடுத்தார். அப்படித்தான் கையாண்டார். ஆனால் பாஜகவை சேர்ந்த ஒருவரை அழைத்தார், மற்ற இடங்களில் திமுக ஆதரவை சேர்ந்த ஒருத்தரையும் அழைத்தார். ஸோ இது அல்லாமல் ரெண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய மக்கள், ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கூடிய மக்கள், இதைத்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அந்த கருத்தெல்லாம் நன்றாக பதிவாகி இருக்கிறது என்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் கூட சொல்லியிருந்தார். அதையெல்லாம் பார்த்தேன். இங்கே எதற்காக அந்த நிகழ்ச்சி தடுக்கப்பட்டது? ஏனென்றால் அதை தடுப்பதற்காக அவர்களுக்கான முக்கிய காரணம் மும்மொழி கொள்கை என்பதனை ஏதோ கல்வி திட்டத்தையே சிறப்பாக செயல்படுத்துவதற்கான உச்சபட்ச ஒரு திட்டமாக மோடி அரசு சித்தரிக்கின்ற வேளையில் அதற்கு எதிராக தமிழ்நாடு கொடுத்த குரல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கு வரை, தெற்கிலிருந்து வடக்கு வரை எல்லா இடத்திலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது, எதிர்ப்பாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எதுக்காக மூன்றாவது மொழி என்கின்ற தமிழ்நாடு கேட்ட கேள்வி. என் தாய்மொழியை நான் படிக்கணும், என் தாய்மொழி தான் எனது சிந்தனை வளர்ச்சி, என் தாய்மொழி தான் எனது சூழல், எனது தாய்மொழியில் தான் என்னோட சிந்திக்க முடியும். அதே நேரத்தில் எனக்கு ஒரு தொடர் மொழி வேணும், அது ஆங்கிலம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர் மொழினோம்னா இந்திய அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி ஆங்கிலம். ஏதோ இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய வடகிழக்கு மாகாணங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலன்றது ஒரு பேச்சு மொழி, அந்த அளவுக்கு அது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த இரு மொழிகளையும் தாண்டி ஒரு இந்திய மொழியையோ அல்லது இந்தியையோ எதற்காக கற்க வேண்டும் என்கின்ற கேள்வியை தமிழ்நாடு எழுப்பிய கேள்விக்கு இதுவரை யாராலும் பதில் சொல்ல முடியல. வேற ஒரு மொழியை கற்றுக்கிட்டா நல்லது தானே, இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். நாங்கள் ஒன்றும் இந்திய திணிக்கலை, நாங்கள் இந்திய திணிக்கவே இல்லை, நாம் இன்னொரு மொழி தான் சொல்கிறோம் அப்படின்ட்டு இப்போ கூட தர்மேந்திர பிரதான் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார். ஒன்றிய அரசுடைய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான், நான் உங்களை பார்த்து கேட்கின்றேன், இன்னொரு மொழி என்று சொல்லுகிறீர்களே அது என்ன மொழி? நீங்கள் ஒடிசா படிச்சிருப்பீங்க, ஆங்கிலத்தையும் படிச்சிருப்பீங்க, அதை தாண்டி உங்களுடைய பள்ளி கல்வியில் இந்தியை படித்தீர்கள் என்றால் எதற்காக? அது சொல்லுங்க. ஒருவேளை இந்தியில் தான் ஹையர் எஜுகேஷன் இருக்கா, இல்லை மருத்துவம், பொறியியல், ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி எந்த கல்வியாவது இந்தியில் இருக்குதா? ஆங்கிலத்தில் இருக்கு. உங்களுடைய அந்த தேச கல்விக் கொள்கை 2020 கஸ்தூரி ரங்கன் அந்த கொடுத்த அந்த அறிக்கையிலேயே அது என்ன சொல்லியிருக்குது? கற்பித்தல் மொழி அப்படின்றது ஆங்கிலமாக தான் இருக்கணும்ன்றது. அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இங்கிலீஷாக தான் இருக்கணும்னே சொல்லுது. ஏன் இந்தின்னு சொல்லலை? அதை சொல்லுங்களேன். ஏனென்றால் அர்த்தமற்றதாக போய்விடும். ஏனென்றால் இந்தி என்கின்ற மொழி அது உருவாக்கப்பட்ட மொழிதானே ஒழிய மக்களிடையே பேசப்பட்டு உருவான ஒரு மொழி கிடையாது. இந்த உண்மை இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போகுது. இன்னைக்கு பீகாரில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா போஜ்பூரி, மைதிலி, அவதி போன்ற மொழிகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன, அவை யாவும் எங்களுடைய மொழி என்று அவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் அது உத்தரப்பிரதேசத்துக்கு வரும், அங்கே பிரஜ்பாஷா வரும், அங்கே மகதி வரும், அங்கே குண்டேலி அந்த மொழி வரும். இப்படி பார்த்து ஹரிபோலி ஹிந்தி, ஹரிபோலி அப்படின்ற ஒரு மொழி அது வரும் டெல்லியில். ஹரியான்வி மறுபடியும் தலை தூக்கம், ராஜஸ்தானி தலை தூக்கம், மார்வாரி தலை தூக்கம். இப்படி பல்வேறுபட்ட அழிந்த அங்கே இலக்கிய மொழிகள் இவைகள் யாவும் சொல்ல வரேன் நான். இலக்கியம் படைக்கப்பட்ட மொழிகள் இவை யாவும் காணாமல் போன இதற்கு காரணம் இந்தி எனக்கூடிய இலக்கியமே இல்லாத ஒரு மொழி, இலக்கணமே இல்லாத ஒரு மொழி. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக எல்லாம் இலக்கணம் இருக்கு சார், என்ன அடிப்படை? தன்னளவில் உருவாக்கப்பட்ட ஒரு மொழியினுடைய இலக்கணம் எங்கிருந்து நீங்க எடுத்தீங்க அது சொல்லுங்க. அதற்கென்று இசை கிடையாது, இந்துஸ்தானி தான் இசை. ஆனால் இந்துஸ்தானி மொழி எங்கே? இந்தியாவில் அடிக்கப்பட்டு விட்டது. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபான்றது உண்மையில் இந்துஸ்தானி பிரச்சார சபா தான் அப்படின்றத நான் பல விடயங்களை நான் பதிவு செஞ்சிருக்கேன். இப்படி பரவலாக பேசப்பட்ட இந்துஸ்தானி அழிக்கப்பட்டது, ஒவ்வொரு பகுதியிலும் பேசப்பட்ட மொழிகள் அழிக்கப்பட்டன. இவ்வளவையும் அழித்த அந்த இந்தியை வைத்து அழித்தார்களே, என்ன நோக்கம் என்றால் சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழியாக்க வேண்டும். அப்படி சமஸ்கிருதம்ன்ற அந்த மொழி இந்திய சமூகத்தில் எங்கேயாவது பேசப்பட்டிருக்கிறதா? இந்த கேள்விக்கு இதுவரை ஆர்எஸ்எஸ் காரன்ல இருந்துட்டு யாருமே பதில் சொல்லலை. ஏன்னா இவ்வளவு பணம் கொட்டி, இவ்வளவு செலவு பண்ணி, இவ்வளவு ப்ரமோட் பண்ணியும் கூட எவ்வளோ பேர் சமஸ்கிருதத்தை வந்துட்டு தங்களுடைய தாய்மொழின்னு சொன்னாங்கன்னா 24,000 பேர். அவங்க எங்கே ஏதாவது நாட்டில் ஒரு பகுதியில் இருக்காங்க? இல்லை, நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அங்கங்கே 500 பேர் 200 பேர் அப்படின்னு. அதாவது படித்தவங்க தங்களுடைய தாய்மொழின்றாங்க. இது பாருங்க, அவங்க பேசுறது இல்லை,
இது வரைக்கும் சமஸ்கிருதத்தில் 2 பேரும் உரையாடி நீங்க பார்த்துருக்கீங்களா? சினிமாலேயோ நடைமுறை வாழ்க்கையிலேயோ இல்லை அரசியல்லையோ இல்லை யாராவது சமஸ்கிருத உரையாற்றி பார்த்துருக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பனகல் அரசர் மட்டும்தான் அந்த மாதிரி சமஸ்கிருதத்திலேயே ஒரு உரையை ஆற்றி இருக்கிறார். ஆனால் அவர் தான் சொன்னார், எம்பிபிஎஸ்க்கு சமஸ்கிருதம் ஒரு அடிப்படை கல்வி தகுதின்னு சொன்னதை நீக்கிறது அது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அது அப்படியே இருந்திருந்ததுன்னா நீங்கள் தமிழ் செய்யலாம் டாக்டர் ஆகிருக்க முடியாது. ஸோ ஒரு தாய்மொழியை புறந்தள்ளி விட்டு இந்த நாட்டுக்கான வேறொரு மொழியை திணிக்க முற்பட்டு அந்த சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு ஒரு பயாமீடியாவை இந்தியா வச்சிருக்காங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பல சொற்கள் சமஸ்கிருத சொற்கள். இந்துஸ்தானி மொழியிலிருந்து உருது சொற்களை நீக்கிவிட்டு அதே பொருள்படக்கூடிய சமஸ்கிருத சொற்களை சொருவி உருவாக்கப்பட்டது தான் நான் இன்றைக்கு பேச்சு வழக்கிலும் கல்வி வழக்கிலும் இருக்கக்கூடிய இந்தி மொழி. தான் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் ஏதாவது இலக்கிய செறிவு இருக்கா, மொழி செறிவு இருக்கா? ரெண்டுமே இல்லை. இந்தியில் இந்தி சினிமா வருது அப்படின்றத தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஹிந்தி படித்தவங்க அவங்க வீட்டில் போயிட்டு ஹிந்தி பேசுகிறாங்கன்னா கிடையாது. ஏன்னா வீட்டில் பாரம்பரிய மொழிகளை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 26% பேர் மொழி ஹிந்தி தான் தாய்மொழி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது ஹரியானாவாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இந்திய ஒன்றிய அரசாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் அரசுகளுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் ஹிந்தி இருக்குது. தாய்மொழி அது இல்லை. அந்த மக்களுடைய தாய்மொழியெல்லாம் வேறு. அந்த குரல் தான் இன்றைக்கு மேலெழுப்புகிறது. எனவே இதை போன்ற அச்சமுற்ற மோடி அரசும் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்த நீயா நானா போன்ற நிகழ்ச்சி வெளியில் வந்துச்சு அப்படின்னோம்னா அது மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எதிர்ப்புக்கு அப்படின்றதுனால அது முடக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து 2 விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய திட்டத்திற்கு மக்களிடையே ஆதரவு இல்லை என்பது தெரிகிறது. இன்னொன்று, மும்மொழி திட்டத்திற்கு முட்டு கொடுக்கக்கூடிய முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. மூன்றாவதாக, மக்கள் 3வது மொழி எதற்கு என்கின்ற இடத்திற்கு வந்துவிட்டார்கள். தங்களுடைய தாய்மொழியை புறக்கணிக்க மறுத்துவிட்டார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். தாய்மொழியை நாங்கள் மறுத்துவிட்டு இன்னொரு மொழியில் நாங்கள் பேச தயாராக இல்லை. எங்களுடைய மொழி எங்கள் கண் முன்னாடி சாவறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்றது தான் இந்திய ஒன்றிய அரசிற்கு ஒரு சமட்டி அடியாக இந்த நாட்டு மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியும். வேற என்ன தெரியும்? ஹிந்தி தான் தெரியும். ஆனால் ஹிந்தி பேசாத மற்ற மக்கள் எல்லாம், அதாவது ஹிந்தி மொழி கற்காத மற்ற மக்கள் எல்லாம், உனக்கு என்ன தெரியும்? என் தாய்மொழி தெரியும், அப்புறம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எனவே உணர வேண்டும் மக்களே, இது சாதாரண பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு பாரதத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இந்து ராஷ்டிரம் என்பதுதான் அவருடைய மூலம். அந்த இந்து ராஷ்டிரத்தினுடைய கட்டமைப்பு ஒன்று இந்து ராஷ்டிரா, இன்னொன்று பிராமண ராஷ்டிரா. பிராமணர்களை முன்னிறுத்தி அமைக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பை மறுபடியும் சாதிய ரீதியாக கொண்டு வந்து மனுஸ்மிருதி தத்துவத்தை மைய பொருளாக்கி இந்த அரசமைப்பையே மாற்றக்கூடிய ஒரு இடம்தான் பாரதிய ஜனதா. இந்த இலக்கை நோக்கித்தான் பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை தள்ளி கொண்டு செல்கின்றன. நாம் அதை மறந்துடக்கூடாது. இது ஒரு அபாயகரமான ஒரு நகர்வு. இந்த நகர்வை முறியடிக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் தான் நீயா நானா தடை செய்யப்பட்ட போது அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசாக பேசப்படுகிறது, விவாதிக்கப்படுகிறது. அதை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும். தர்மேந்திர பிரதான் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஒடிசா. அதே மாநிலத்தில் கூடிய விரைவில் அந்த மொழி பிரச்சனை ஏற்படுகிறதா இல்லையா என்று பாருங்கள். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு சொல்லிட்டார்ல, முதல்ல நான் தெலுங்கன் அப்புறம் தான் அப்படின்ட்டார் இன்னைக்கு. ஏன்னா விஷாலாந்திரா தான் முதல் மொழி வழி மாநிலத்திற்கு வித்திட்ட ஒன்று ஆந்திரா. இன்றைக்கு அது தெலுங்கானா ஆந்திரான்னு 2 ஸ்டேட்டாக இருக்குது. பரவாயில்ல, ரெண்டும் ஒரு மொழி தான், தெலுங்கு மொழி தான். கவனிக்கணும், நாம எல்லாவற்றையும் கவனிக்கணும், ஆழ்ந்து கவனிக்கணும். இந்த நாடு மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இந்த கூட்டாட்சியை பலப்படுத்தியது. பாரதிய ஜனதா அந்த மொழிகளை சிதைக்க முற்படுவது ஒற்றை ஆட்சியை நோக்கி கொண்டு சென்று கூட்டாட்சியை அழிப்பது. அப்படி அழிக்கும் பொழுது நம்முடைய கல்வி உரிமை அழிக்கப்படும், 2 தர குடிமக்கள் ஆகும், ஒரு பிராமணிசம் இங்கே ஒரு ஆளும் ஐடியாலஜி ஆகிவிடும். ரொம்ப உஷாரா இருக்கணும். எந்த விதமான முன்னேற்றத்தையும் எந்த பாஜக அரசும் இதுவரை நிரூபித்து காட்டவில்லை. அது மராட்டியத்தில் இருந்தாலும் குஜராத்தில் இருந்தாலும் கோவிட் வந்துச்ச, அந்த கோவிட்ல பாதிக்கப்பட்ட மாநிலங்கள்லேயே மருத்துவ கட்டமைப்பு படு மட்டமாக இருந்த மாநிலம் எதுன்னா குஜராத்தில் தான். அதை நீதிபதி ரொம்ப கடுமையாக சொன்னார். இதை விட கேவலமாக ஒரு இடம் இந்த உலகத்திலே இருக்க முடியாதுன்னார். குஜராத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை விட கேவலமான ஒரு இடம், பட் மோசமான ஒரு இடம் இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாதுன்னார். மாத்திட்டாங்க அவர். ஏன்?
பிஜேபி காரங்களுக்கு ஆளவும் தெரியாது, மனிதாபிமானமும் கிடையாது, ஜனநாயகமும் கிடையாது. ஒரு குருட்டாம்போக்கு ஆசாமி. அதனாலதான் சக மனிதர்களை அவர்கள் அடித்து கொன்றார்கள். தான் குஜராத் கலவரம். உலகம் அதனுடைய வசதிக்கு மோடி ஆதரிக்கிறது, அது வேற. உலகம்னா உலக நாடுகளுடைய அரசுகள். எனவே இந்த இவிஎம் வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறதெல்லாம் கண்டு காணாதபடி அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காலாம். அவங்க நாட்டுல இவிஎம் பத்தி கவலைப்படுறாரு ட்ரம்ப். மோடியை வச்சுக்கிட்டே பேசுறாரு. ஆனா ட்ரம்ப் பேசுற மற்றதெல்லாம் பெருசா விவாதிக்கக்கூடிய இந்த நாட்டு ஊடகங்கள் ட்ரம்ப் வந்துட்டு இவிஎம் பத்தி பேசுறதை பத்தி விவாதிக்கல. இன்னைக்கு ஸ்டார்லிங்க் பத்தி பெருசா பேசுறீங்க. ஸ்டார்லிங்க் வந்துட்டான் 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 அப்படின்ட்டு எல்லாரும் அவனோட சேர்ந்து சைன் போட்டுக்கிறீங்க. ஆனா அத நிறுவனர் அவர் என்ன சொன்னாரு? இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்துல எப்படி இவிஎம் அப்படின்றது பயன்பாட்டில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார். அவ்வளவுதான், இன்னும் பதில் இல்லை, விவாதமும் இல்லை. எனவே மக்களே, நாம் விடித்து கொண்டு எல்லாவற்றையும் ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லாட்டி நம்முடைய மக்களினுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் படும் மோசமாக பாதிக்கப்படும். இவர்களை ஒழிக்க வேண்டும். அதற்கு முதலில் இவிஎம்ஐ ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, டெல்லி தேர்தலில் நடந்த குளறுபடிகள் தொடர்பாக எதிர்க்காக காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கொடுத்த புகார்கள் எதையுமே தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரித்த உண்மையை அறியவில்லை. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விடயம். ஸோ முதலில் அவர்கள் ஜனநாயகத்தை தான் தங்களுடைய கைக்குள் கொண்டு வந்தார்கள். அடுத்தபடியாக தேர்தலை நடத்தக்கூடிய அந்த அமைப்பை கைக்குள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது மூன்றாவதாக மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அடிமைப்படுத்த முற்படுகிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.